தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு அருகே உள்ள நாணல்காடு கிராமத்தை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் அங்குள்ள மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி மேடான பகுதிகளில் தஞ்சமடைந்து வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். அப்பகுதியில் தற்போதைய நிலைமை என்ன, விவரங்களை சொல்லலாம். தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு அருகே இருக்கக்கூடிய நாணல்காடு கிராமம் முழுவதும் வெள்ளப்பெருக்கால் சூழ்ந்திருக்கிறது. தண்ணீர் அதிகம் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் இருக்கக்கூடிய மக்கள் தற்பொழுது பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று வருகின்றனர். அவர்கள் வழக்கமாக பயன்படுத்திய சாலைகளிலேயே அதிக அளவிலான தண்ணீர் செல்வதனால் அவர்களால் விரைவாக வெளியேற முடியாத சூழலில் சிக்கியிருப்பதாகவும் தற்போது அவர்கள் மெல்ல நகர்ந்து நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இந்த பகுதிக்குள்ளாக தண்ணீர் வந்த வண்ணம் இருக்கின்றன. வெள்ளப்பெருக்கு அந்த கிராமத்தின் வழியாக செல்வதனாலும் அதனுடைய தாழ்வான குடியிருப்புகள் பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அவர் சுற்றிக்கூடிய பகுதியில் முழுவதும் சாலைகள்ல தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இது போன்ற காரணங்களால் அப்பகுதி மக்கள் வெளியேறுவதற்கு கூட சற்று சிரமப்பட்டு வரக்கூடிய நிலை இருக்கிறது. அவர்கள் வழக்கமாக செல்லக்கூடிய சாலைகள்ல எந்த பகுதிகள் அரித்து செல்லப்பட்டிருக்கின்றன, அந்த தண்ணீருடைய ஓட்டத்தின் வேகமாக அவர்களால் பிடிப்பான பகுதியில் கால் வைத்து கூட நடக்க முடியாத சூழல் இருக்கிறது. இதனால் அவர்கள் மெல்ல நகர்ந்து அவருடைய அடுத்த பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வது கூட மெல்ல நகர்ந்து செல்ல வேண்டியது இருக்கிறது. மேலும் அந்த தாழ்வான குடியிருப்பு பகுதியில் இருந்த அனைவருமே தற்பொழுது சில நிவாரண முகாம்களுக்கும் உயரமான குடியிருப்பு பகுதிகளுக்கும் தஞ்சம் அடைந்திருக்கின்றனர். தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்காக அவர்கள் ஏற்கனவே வைத்திருந்த பொருட்களை வீட்டிலிருந்து எடுத்துச் செல்வதற்கு கூட கடினப்பட்டுதான் அவர்கள் எடுத்துச் செல்ல வேண்டியது இருக்கிறது. அவர்கள் வீடுகள் முழுவதும் தற்போது தண்ணீர் சூழப்பட்டிருப்பதனால தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு உள்ளாகவும் தண்ணீர் வந்திருக்கிறது. சிலர் வீடுகளுக்கு உள்ளக்கூடிய அந்த காம்பவுண்ட் என்று சொல்லக்கூடிய மதில் சுவர்களுக்கு உள்ளாக முழுவதுமே வெள்ள நீர் நிரம்பி இருக்கக்கூடியதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேறுவதற்கு சிரமப்படும் நிலையில அவருடைய கால்நடைகள், நாய் உள்ளிட்ட வளர்ப்பு பிராணிகள் கூட வெளியே வர முடியாமல் வீடுகளுக்குள்ளாக சிக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அப்பகுதி மக்கள் தற்பொழுது பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்ந்து வருகின்றனர். மேலும் மழை விட்டு பெய்து வரக்கூடிய நிலையில மழை விடும் நேரங்களில் மட்டும் அவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு தற்பொழுது நகர்ந்து வருகின்றனர். மாணிக்கம், அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்திருக்கிறது. அவர்களை மீட்க என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? பொதுவாக தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. பல இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் தற்பொழுது மீட்கப்பட்டு நிவாரண முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டு வருகிறார்கள். அதே போன்று சில கிராமங்களிலும் தண்ணீர் வீடுகளுக்குள்ளாக சூழ்ந்திருக்கின்றன. வீடுகளுக்குள்ளாக தண்ணீர் சூழ்ந்ததன் காரணமாக அவர்கள் வழியின்றி வீட்டினுடைய முதல் தளத்திற்கு செல்கின்றனர். சில இடங்கள்ல தண்ணீருடைய அளவு அதிகரித்திருக்கிறது. அப்ப நாம் பார்க்கக்கூடிய நாணல்காடு பகுதிகளில் தண்ணீருடைய அளவு சில சாலைகள்ல அவருடைய மதில் சுவரை தாண்டியும் வெளியேறக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது. இதனால் அவர்களால் மேல் தளத்தில் இருந்து மற்றவர்களிடம் உதவி பெறுவது கூட கடினமான சூழல் ஏற்படுவதனால அவர்கள் அனைவருமே தற்பொழுது பாதுகாப்பான வீடுகளுக்கு சென்றிருந்திருக்கின்றனர். குறிப்பாக அப்பகுதி மக்கள் குறுகியதான கிராமம் என்பதனாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள் இருக்கக்கூடியவர்கள் உயரமான வீடுகள் இருக்கிற பகுதிகளுக்கும் சிலர் நிவாரண முகாம்களிலும் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். தொடர்ந்து அவர்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிற நிலையில அவருடைய வீட்டில் அவர்களுக்கு தேவையான பொருட்கள், கேஸ் சிலிண்டர் உள்ளிட்டவைகளும் அதே போன்று மளிகை பொருட்களும் அவருடைய உயரமான பகுதிகளில் தங்கியிருக்கவர்கள் தேவைப்படுவதனால் அதை எடுத்து செல்வதற்காக ஊர் மக்கள் மட்டுமே பாதுகாப்பான சிலர் 4 நபர்கள் 5 நபர்கள் ஒன்றாக கூடி பாதுகாப்பாக அவர்கள் சென்று வருகின்றனர். அவர்கள் செல்லக்கூடிய அந்த சாலைகள் வழக்கமாக அவர்கள் பயணித்த சாலையிலுமே கூட சில இடங்களில் குண்டும் குழியுமாக இருக்கின்றன. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் சாலைகளில் சில இடங்கள் அரித்து சென்றிருக்கிறது. இதனால் அவர்கள் வழக்கமாக சென்ற சாலையிலும் கூட அந்த ஒவ்வொரு இடமாக அவர்கள் பார்த்து பத்திரமாக கால் வைத்து செல்ல வேண்டியது இருப்பதனால் பொறுமையாக சென்று வருகின்றனர். மேலும் பலர் அங்கிருந்து மீட்கப்பட்டிருக்கூடிய சூழல்ல தற்போது அந்த பகுதியில் உள்ளாக யாரும் சிக்கவில்லை என்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தபோது ஒரு கால்நடைகள் மட்டும் அந்த பகுதியில் உள்ளாக சிக்கியிருப்பதாகவும் அதிலும் சில கால்நடைகள் அவர்கள் மீட்டெடுத்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது.